என்ன உங்கள் அரசியல் நாகரிகம்? சீமானுக்கு பெண் வேடமிட்டு அவருக்கு புடவை கட்டி ஃபேஸ்புக்கில் போட்டு யூடியூப்பில் போட்டு பாரு சீமான் பெண்ணாயிட்டாருன்னு சொல்லி ஒரு நடிகர் விஜய்க்காக எவ்வளோ பூரிப்பு அடைகிறீங்க. அடாடாடாடாடா, ரொம்ப பெரிய ஆளுங்க நீங்கள். அதுதான் சொல்கிறது, விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அனுபவமும் கிடையாது, அறிவும் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சீமானுக்கு பொம்பளை வேஷம் போடுறீங்க. நண்பர்களே, ஒரு தெரிஞ்சுக்கோங்க, விஜய் ரசிகர்கள் தெரிஞ்சுக்கோங்க, உன்னை பெற்று உயிருக்கு இப்போ ரத்தத்தை பாலாக கொடுத்தவோ பெண் தான். அப்போ அவள் கேவலமானவளா? உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க பெண் தான், அவள் கேவலமானவளா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போகிறதும் ஒரு பெண் தான், உன் மனைவியும் பெண் தான், அவளுக்கு அசிங்கமானவளா? உன்னை தாளாட்டி சீராட்டி உன்னை குளிப்பாட்டி விட்டாலே உங்கள் பாட்டி, அவளும் ஒரு பெண் தான், அவள் இழிவானவளா? இவங்கெல்லாம் இழிவானவளான்னு நீ நினச்சா நீ எவ்வளோ பெரிய மனநோயாளியாக இருக்கணும், எவ்வளோ பெரிய மனசில் கேவலமான எண்ணம் இருக்கணும். இந்த ஆணாதிக்கத்தை தூக்கி போடுங்க. சீமானுக்கு புடவை கட்டுறதை நிப்பாட்டுங்க. நீங்கள் புடவை கட்ட பெண்கள் மத்தியில் சீமானுடைய வளர்ச்சி உச்சத்துக்கு போகுது, விஜயோடைய புகழ் கீழே பூமிக்கு போகுது. கேவலமாக இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், பெண்களை இழிவுபடுத்தாதீங்க. எங்கள் வீட்டில் குலசாமிக்கு படையல் போட்டால் கூட முதல் பொம்பளை தான் சாப்பிடணும். அவள் எச்சப்பட்ட பின்னாடி தான் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க நாங்கள் கை வைப்போம். காரணம், அவள் குலசாமி குல தெய்வன்றதுனால அந்த பூஜை முழுமை அடையணும்னா, தமிழர்களுடைய வரலாற்றில் பூஜை முழுமை அடையணும்னா முதல் பிரசாதம் பொம்பளை கைப்படணும். உங்களுக்கு தெரியுமா வரலாறு? சீமானுக்கு புடவை கட்டுறீங்க, உண்மைதான். சீமான் பெண்ணாகவும் ஆணாகவும் இந்த நாட்டை காப்பாற்றுறதுனால அவருக்கு நீங்கள் பொம்பளை வேஷம் போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த மனநிலை இருக்காதீங்க. அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. உங்கள் வீட்டு பெண்களையும் சேர்த்து இழிவுபடுத்துறீங்க, அது உங்களுக்கு மனநிலைக்கு நல்லதில்லை. தயவுசெய்து சொல்கிறேன், பெண்களை நேசிங்க, அவங்ககிட்ட அன்பு காட்டுங்க. அவங்க இல்லாத நம்ம ஒன்றும் இல்லை. ஆணை விட பெண் உயர்ந்தவள், அதிகாரத்தில் இருந்தவள். நான் சொல்ல ராஜராஜன் சோழன், எங்கள் அப்பன் சிவன், பெருமாள், இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க உடம்புல செரிப்பாதி. நீங்கள் மனசில் கூட இந்த விஜய் ரசிகர்கள் மனுதளவில் கூட பெண்களை நேசிக்க மாட்டேன்றீங்க. தயவுசெஞ்சு நேசிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. பெண்களை நேசிக்க நீங்கள் யாருன்னு உணர்வீங்க. ஒரு பெண் பங்கேற்காத எந்த ஒரு நிகழ்ச்சியும், எந்த ஒரு போராட்டமும் வெற்றி பெறாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பரம்பரை நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது. பெண்ணு தான் நம்மளோட ஆதாயம், பெண்கள் தான் நம்மளோட கல்வி, எல்லாமே பெண்கள் தான். பெண்களை நேசிங்க. பெண்கள் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. நீ நான் இருந்தால் பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. சரிதா? நன்றி, வணக்கம். சீமானை இழிவுபடுத்த நினச்சி நீங்களே இழிவுபடுத்திக்கோங்க.